ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ட் குட் மார்னிங் அண்ட் வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்க பார்க்க போறது தாயங்கள் இல்லாட்டி மெட்ரிஸ் இல்லாட்டி நியாசி என்று சொல்லி சிங்களத்தால் சொல்றாங்களே. இதுல ஓலெவல் பேப்பர்ல ஒரு மார்க்ஸுக்குரிய கேள்வி வரும். இது நிறைய பேரு கடினம் என்று சொல்றாங்களே. நான் இன்றைக்கு இலகுவா செஞ்சு காட்டுறேன். ரைட். நாங்க ஃபர்ஸ்ட் தாயம் என்று சொன்னால் புள்ள இதுல எங்களுக்கு தெரிய வேண்டிய விடயங்கள் இருக்கிற கட்டாயம் தெரிய வேண்டிய விடயங்கள். உதாரணமா நான் இந்த தாயத்தை எடுக்கிறேன். 1 1 2 6. சரியா? இதுல ரோண்டு சொல்லி ஒண்டிக்கிற கொலம்புன்னு சொல்லி ஒண்டிக்கிற. சரியா? அதாவது இது நிறை, இது நிரல். நிரல் நிறை என்று சொல்லி ரெண்டு ஈக்கிற. சரியா? அதாவது ரோண்டு செல்லியது எப்பயும் நிரல் என்று சொல்லியது இந்த சைடுக்குரியது. சரியா? இது ஒரு நிறை, இது ஒரு நிறை, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. அதே போல நிரல் என்று சொல்லியது இது ஒரு நிரல், இது ஒரு நிரல், இது ஒரு கொலம், இது ஒரு கொலம். அதாவது இந்த சைடுக்கு வாரதெல்லாம் கொலம் என்று சொல்லி நாம சொல்லிய நிரல் என்று சொல்லி சொல்லிய புள்ளைகள். அதே போல இந்த சைடுக்கு வாரதெல்லாம் இந்த சைடுக்கு வாரதெல்லாம் நாங்க நிறைன்னு சொல்லிய ரோண்டு சொல்லி சொல்லிய. சரியா? இதை வச்சு இந்த தாயத்துக்குரிய RC பெருக்கம் நாங்கள் எழுதி RC பெருக்கம் எழுதி, அதாவது நிறைத்தர நிரல் பெருக்கம் எழுதி, நிரல் தர நிறை பெருக்கம் எழுதி. இந்த இடத்துல இந்த தாயத்தை எடுத்துன்னு சொன்னால் 1 2 நிறைகள் ஈக்கிற. அப்ப 2 தர குளம் நிரல்கள் 1 2 ஈக்கிற. அப்ப 2 தர 2 இடைய ஒரு தாயம் தான் இது ஈக்குது. இது தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப தாயத்துல கூட்டல் கழித்தல் தாயங்களோட பெருக்கல்னு சொல்லி என்ன இருக்குது, தாயங்களோட சுருக்கல்கள் இருக்குது. அப்ப இதுல பிள்ளைகள் நல்லா விளங்கிக்குங்க. கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் கட்டாயம் இந்த RC பெருக்கம் நிறைத்தர நிரல்ட பெருக்கம் உண்டாயிக்கணும் எல்லா தாயத்திலையும். இந்த தாயத்தை எடுத்துன்னு சொன்னால் ஒரு நிறை, 2 நிறை, 3 நிறை. அப்ப 3 தர நிரல் 1 2 2. அதே இதுக்கும் இருக்கணும் RC பெருக்கம். இது 1 2 3 நிறை, ரோ 1 ரோ 3 1 2 கொலம் 2 நிரல் 2 1 2 3. அதாவது ரோ 3 நிறை 3 நிரல் கொலம் 1 2. பாருங்க, இதெல்லாம் உண்டாயிக்கணும். அப்பதான் இந்த கூட்டல் அல்லது கழித்தல் செய்யலாம். கூட்டல் அல்லது கழித்தல் செய்ய கொள்ள பிள்ளைகள் மொத்த தாளத்தில் ஈக்கிற பெருமானத்தை கூட்டுறதும் கழித்தலும் தான் ஈக்கிற சும்மா. அதே போல இப்ப இந்த இடத்துல ஈக்கிறதும் இந்த இடத்துல ஈக்கிறதும் ஒரு தானத்துல ஈக்குது 2 தாயத்திலையும். இப்ப கூட்டல் அடையாளம் மீந்து சொன்னால் என்னையும் கூட்டுறது. 1ஐயும் 3ஐயும் கூட்டினால் 4, மறை 1ஐயும் 4ஐயும் கூட்டின எத்தின 3. அதாவது 4 ரூபா கையில் ஈக்கிற 1 ரூபா கடன் 1 ரூபா கொடுத்தேன்னு சொன்னால் 3 ரூபா மிச்சம். சரியா? 0ஐயும் 1ஐயும் கூட்டினால் 1, 2ஐயும் மறை 1ஐயும் கூட்டினால் 1, மறை 1ஐயும் 0ஐயும் கூட்டினால் மறை 1, 1ஐயும் வையையும் கூட்டினால் 1 சஹா வை. சரியா? சமன் இங்க ஈக்கிற தாயம். இப்ப ரெண்டும் சமனான தாயங்கள் ஒரே இடத்துல ஈக்கிற பெருமானங்களான செயல்மைகளுக்கு சமப்படுத்தலாம். பாருங்க, இந்த இடத்துல இந்த 4 4 1, இந்த 3 3 1 1 1 மறை 1 மறை 1 1. அப்ப இந்த எக்ஸும் இந்த 1 என்ன ஆகணும், சமன் ஆகணும். எக்ஸ் சமன் 1. அதே போல இந்த எக்ஸும் இந்த 1 பிளஸ் ஐயும் சமன் ஆகணும். எக்ஸ் சமன் 1 பிளஸ் ஐ. எக்ஸுக்கு ஏற்கனவே 1 சொல்லி தெரியும். ஆகவே 1 சா வைண்டா வை சமன் இதுல இந்த அடிக்கலும் என்ன 1ல இங்கே போயிட்டு கழிப்பட்டேன்டா 0 சொல்லி அடிக்கலாம். 0 சொல்லி அடிக்கலாம். சரியா? அடுத்தது நாம பார்ப்போம். 2015ஆம் ஆண்டுல கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கிறது கூட்டல் கழித்தல்ல. இது 2020ஆம் ஆண்டுக்குரிய இதுக்கு வந்த கேள்வி, தாயங்கள்ல வந்த கேள்வி. ரைட் புள்ளல். இப்ப அதே போல நான் செய்யறேன். சமனான RC பெருக்க சமனா எல்லாம் 2 தர 2 ஈக்கிற. அப்ப கூட்டல் கழித்தல் செய்ய இயலும். அப்படித்தான் தருவான். இப்ப மறை 1ஐயும் 3ஐயும் கூட்டினால் 2, 0ஐ 2ஐயும் கூட்டினால் 2, எக்ஸையும் 0ஐயும் கூட்டினால் எக்ஸ், வையையும் எக்ஸையும் கூட்டினால் வை சஹா எக்ஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப
இந்த தாயத்தை வந்து இத உள்ளுக்கொண்டு போயிட்டு முழு தாயம்டா மாற்றணும். அப்ப இந்த ரெண்டு எல்லாத்துக்கும் பொதுவானதா இருந்தா தான் இந்த ரெண்டு வெளியடிக்கலாம். அப்ப இந்த ரெண்டு உள்ளுக்கொண்டு போக்கள் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், எல்லாத்தையும் அதால பெருக்கணும். அப்ப இந்த ரெண்டால ஒன்றை பெருக்கினால் ஈரொண்டு ரெண்டு, ஈரொண்டு ரெண்டு, ஈட்டனு 4, ஈராறு 12. இப்படி வந்து எல்லாத்தையும் வந்து சமப்படுத்தணும், எல்லாத்தையும் பெருக்கணும். அதே போல இந்த மாதிரி ஒரு தாயம் ஒன்று இருந்து என்ன சரி ஒரு இலக்கத்தை பொதுவா அடிக்கலும் என்றா அந்த இலக்கம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதா இருந்தா தானே அடிக்கலும். இப்ப இந்த இடத்துல ரெண்டு அடிக்கிறது கேளும், ரெண்டு எல்லா இடத்துக்குள்ளயும் ரெண்டு ரெண்டு ஈக்குது. இதுல இருந்து ரெண்டு அடிக்கலும், இதுல இருந்து ரெண்டு அடிக்கலும், இதுல இருந்து ரெண்டு அடிக்கலும், இதுல இருந்து ரெண்டு அடிக்கலும். ரெண்டு எடுத்தேன்னு சொன்ன எனக்கு இப்படி வந்து எழுதலாம். அப்ப இது இப்படி எழுதவும் மேலும், இது இப்படி எழுதவும் மேலும் சொல்லியது ரெண்டாவது விஷயம் விலை கொள்ளணும் நீங்க இந்த மட்டும். ரைட் புள்ளல். அடுத்தது வந்து இதுல பாருங்க சமப்படுத்தி பார்ப்போம்னாங்க. இந்த ரெண்டும் அதே தவிர்த்து இந்த ரெண்டும் சமன், இந்த ரெண்டும் சமன். அப்ப இந்த எக்ஸும் இந்த 4 சமன் ஆகணும். எக்ஸ் சமன் 4. இந்த y பிளஸ் எக்ஸும் 12 என்ன ஆகணும், சமன் ஆகணும். y பிளஸ் எக்ஸும் 12 சமன் ஆகணும். எக்ஸுக்கு 4 போட்டேன்னு சொன்னால் y சமன் என்ன வரும், 8 சொல்லி வரும். எக்ஸ் டைம் y டைம் பெருமானம் நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்படித்தான் காவி கூட்டல் கழித்தல் வரும். கழித்தல் வந்து என்ன சொன்னால் இந்த இடத்துல இதுல இதை கழியுங்க, ஒவ்வொரு தானத்துல இருந்து அதே ஒத்த தானத்தை கழிச்சேன்னு சொன்னா சரி. சரியா? ரைட். பெருக்கல் எப்படி செய்யறேன்னா பாப்போம். ரைட் புள்ள, காவிகள் பெருக்கம் எப்படி செய்யறேன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். அதாவது இதுல வந்து ஆர்சி பெருக்கம், இந்த ஆர்சி பெருக்கம் சமநாயக்கணும்னு சொல்லி இல்லை, ஆர்சி பெருக்கம் சமநாயக்கணும்னு சொல்லி இல்லை. ஆனால் இப்படி ஒரு விஷயம் ஒண்டிக்கிறேன். இதுல ஆர்சி பெருக்கத்தை சொல்லுங்களே, நிறை தர நிரல் பெருக்கம் என்ன, நிறை ஒரு நிறை ரெண்டு நிறை, ரெண்டு ரோஸ் ஈக்கிற தர நிரல் குளம் வந்து 1 2. அதே போல இதுல ரெண்டு நிறை ஈக்கிற குளம் வந்து நிரல் 2 ஈக்கிற. இதுல வந்து பார்த்தேன்னு சொன்னால் ரெண்டு நிறை ஈக்கிற ரெண்டு நிரல் ஈக்கிற. சரியா? இன்னப்படி எல்லா தாயத்திலையும் ஆர்சி பெருக்கம் சமநாயக்கணும் என்று சொல்லியில பெருக்கல் செய்யறதுக்கு காவியில பெருக்கிறதுக்கு இது காவி பெருக்கம் செஞ்சிக்கிற. ஆனால் இந்த காவிட இந்த முதலாவது ஈக்கிற இந்த இதுவும் இந்த காவில இது ரெண்டா ஈக்கிற, இதுட ரோண்டா இத குளமும் பெருக்குப்பட்டுத்தான் இதுக்கு வரணும். பாருங்க, இந்த 2 தர 2 பெருக்குப்பட்டு இதுக்கு வந்து ஈக்கிற. அதே போல இதுவும் அப்படித்தான் 2 தர 2 2 தர 2 அது 2 தர பெருக்குப்பட்டு தான் இங்க வரணும். சரியா? ரைட். இப்ப எப்படி நாங்க இதை செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரெண்டு காவிகள் ரெண்டு தாயங்கள்லயும் சரியா, ரெண்டு தாயங்கள்லயும் ஒரு தாயத்தை வந்து வரிசைகளா பிரிச்சுக்கோங்க. இந்த தாயத்தை ஒரு வரிசை ரெண்டு வரிசைன்னா பிரிச்சுக்கிறேன். அடுத்த தாயத்தை குளம் நிரல்களா வந்து பிரிச்சுக்கோங்க, நிரல்களா வந்து பிரிச்சுக்கோங்க. சரி, இதை நிறைகளாவும் இதை நிரல்களாவும் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு எத்தனை நிறைக்குது 2 ரோ 2 ஈக்கிற குளம் 2 ஈக்கிற. ஆகவே இப்படி 1 2 குளம் 1 2 1 2 2 நிறைன்னு சொல்லி நான் பிரிச்சுக்கிறேன். இப்ப இது பெருக்கல் செய்யணும். நான் இது என்ன செய்யணும்டா, இப்ப 2 குளம் நிரல்களை எழுதி கொள்றேன். -1 1 சொல்லி இன்னும் ஒரு குளம் எழுதியாச்சு. நிறைகள் 2 எழுதி கொள்ள இதுல -1 2. இப்ப இந்த முதலாளிக்கு இலக்கத்தால இதுல இந்த மட்டில பொக்ஸுக்கு வரணும் வேண்டாம், இதையும் பெருக்கித்தானே வரணும். இதுல முதலாளி இலக்கத்தையும் இதுல முதலாளி இலக்கத்தையும் பெருக்கினால் 3 தர 2 6 கூட்டணும். இந்த மட்டில் இதையும் பெருக்கி ஒன்றால மறையொன்றை பெருக்கினால் சகவும் சயவும் பெருக்கப்பட்டால் சய, ஒன்னையும் பெருக்கினால் 1 மறையொன்று. அப்ப 6 கூட்டணும் மறையொன்று சொன்னால் எவ்வளவு வரும், 5 சொல்லி வரும். 6 ரூபா கையில் ஈக்கிற 1 ரூபா கடன் 1 ரூபா கொடுத்தேன்னு சொன்னால் 5 ரூபா மிச்சம். இந்த பாக்ஸ் எடுத்தேன்னு சொன்னா பிள்ளைகள் நல்லா பாருங்க, இதுவும் பெருக்கப்பட்டுத்தானே வரணும். இதுல முதலாவது இலக்கமும் இதுல முதலாவது இலக்கம் பெருக்கப்பட்டா 3 தர மறையொன்று மறை 3 சொல்லி வரும். அதோட கூட்டணும் 1 தர 1 1. இப்ப இத கூட்டினு சொன்னால் 3 ரூபா கடன் 1 ரூபா கொடுத்தேன்டா 2 ரூபா கடன். இதை எடுத்தேன்னு சொன்னால் இதையும் பெருக்கினால் தான் இந்த இடத்துக்கு வரும்.
மறையொன்றையும் ரெண்டையும் பெருக்கினால் மறை 2 சஹா 2 தர மறையொன்று அதுவும் மறை 2 2 ரூபா கடன் 2 ரூபா கடன் ரெண்டையும் கூட்டினு சொன்னால் 4 ரூபா கடன். இந்த இடத்துல எடுத்து சொன்னா பிள்ளைகள் இதுவும் பெருக்கப்பட்டுத்தான் இது வரணும். மறையொன்றையும் பெருக்கினால் மறையொன்று தர மறையொன்று மறையும் பெருக்கப்பட்டால் நேராகும். ஒன்றையும் பெருக்கினால் 1 ஆகவே நேர் 1 சஹா 2யும் 1யும் பெருக்கினால் 2 வரும். 2ம் 1ம் 3 சொல்லி வரும். இந்த தாயம் புள்ளல் எனக்கு எழுதியலும் இங்க பெருக்கப்பட்ட தாயம் எழுதியலும் எனக்கு பெருக்கப்பட்ட தாயம் 5 மறை 2 மறை 4 3 இது சமன் என்னத்துக்கு இங்க அளிக்கிற தாயத்துக்கு 5x மறை 4 3 எக்ஸ தான் கேட்கிறான். பாருங்க இந்த ஒத்தத்தானம் தீக்கிறது எல்லாம் சமன். மறை 4 சமன் 3 சமன் 5 சமன். ஆகவே எக்ஸ் என்ன ஆகும் எக்ஸ் சமன் 2 மறை 2 ஆகும். எக்ஸ் மறை 2 ஆகும். பாருங்க எவ்வளவு இலகுவா செய்யலாம். சரியா? ரைட். 2018ஆம் ஆண்டு கேள்வியும் பார்ப்போம். ஒரு தாயத்தை நிறைகளா ரோஸா பிரிச்சு கொள்றேன் 2 ரோஸ். ஒரு தாயத்தை கொலம்ஸா நிரல்களா பிரிச்சு கொள்றேன் 2 கொலம். 2 நிறை 2 நிரல் ஈக்கிறதால 2 நிரல் 2 கொலமுக்கும் 2 நிறைக்கும் நான் அடிச்சுட்டு இதை பெருக்கல் தாயங்கள்ட நான் எழுதி கொள்ள போறேன். இதுல 2 நிறையையும் எழுதுறேன் 2 ரோவையும் 2 நிரல் 2 கொலத்தையும் எழுதுறேன் 2 கொலத்தையும் எழுதுறேன். எழுதி இப்ப புள்ளகள் நான் பெருக்கத்தை செய்ய தாய்க்கிறேன். இந்த பாக்ஸுக்கு இதையும் பெருக்கி வரணும். அப்படித்தானே? ஆகவே முதலாயில இலக்கத்தால் இதுல முதலாயிக்கிறது 2 தர 1 2 சஹா 2 இலக்கத்தால 2 ஆத்து பெருக்குங்க. மறை 1யும் மறை 2யும் பெருக்கினா மறையும் நேர் ஓர் 2 2 ஆகவே 2 2 கூட்டினா 4. இந்த பாக்ஸுக்கு இதையும் பெருக்கி வரணும். 2 தர 3 6 சஹா மறை 1 தர 1 மறை 1 ஆகவே 6 ரூபா கையில் ஈக்கிற 1 ரூபா கொடுத்தா 5 ரூபா மிச்சம். இதுக்கு இதையும் பெருக்கி வரணும் பிள்ளைகள். இதையும் பெருக்கினாத்தான் இது மட்டும் வரும். உங்களுக்கே தெரியும். 0த்தையும் 1யும் பெருக்கினால் 0 சஹா 3யும் மறை 2யும் பெருக்கினால் மறை 6 சொல்லி வரும். 3 தர மறை 2 சஹா தர சய 3 தர 2 6 சோ மறை 6. இப்ப இங்க 6 ரூபா கடன் ஆகவே 6 ரூபா. சரியா? இந்த பாக்ஸுக்கு இதையும் பெருக்கி வரணும். 0 தர 3 0 சஹா 3 தர 1 3 ஆகவே 3 சொல்லி வரும். இந்த தாயத்தை எழுதினா புள்ளைகள் நான் 4 5 மறை 6 3 பாருங்க 2 தர 2 உடைய தாயம் வருது. அப்படித்தான் வரணும். சரியா? xy மறை 6 3 பாருங்க இந்த மறை 6 இந்த மறை 6 சமனா இருக்குது. 3 சமனா இருக்குது. ஆகவே எக்ஸும் 4 சமனா வரும். x சமன் 4. ஆமா இந்த வையும் இந்த 5ம் என்ன ஆகணும் சமனாகணும். ஆகவே y சமன் 5. பாருங்க தாயங்கள்ல பெருக்கல் செய்யற மாதிரி. ரைட். இப்ப நான் 2016ஆம் ஆண்டு கேள்வியும் புள்ளல் 2017ஆம் ஆண்டு கேள்வியும் பார்ப்போம். வளமையா நம்ம மாதிரி இப்ப ஏ தாயம் தந்திக்கிறான் பி தாயம் தந்திக்கிறான். அட பெருக்கத்தை கேட்கிறான். ஏ பி தாயத்தை கேட்கிறான். பெருக்கம் என்ன செய்யணும்? ஒரு தாயத்தை நிறைகளா பிரிக்கிறேன் ரோஸா, ஒரு தாயத்தை கொலமா நிரல்களா பிரிக்கிறேன். இப்ப அதை எழுதி கொள்றேன். 2 எத்தனை நிறை ஈக்கிற நிறை 2 ஈக்கிற நிரல் 2 ஈக்கிற. ஆகவே 2 0 0 4 இதுல 1 2 0 1. இப்ப இந்த இடத்துல வர வேண்டியது புள்ளைகள் 1 தர 2 2 சஹா 2 தர 0 0 2. அதே போல இந்த இடத்துல வர வேண்டிய இதுவும் பெருக்கப்பட்டு வரணும். 1 தர 0 0 சஹா 2 தர 4 8 ஆகவே 8. இதுக்கு இதுவும் பெருக்கப்பட்டு வரணும். 0 தர 2 0 சஹா 1 தர 0 0 ஆகவே 0. ஓகேயா? இது புள்ளைகள் இதுவும் பெருக்கப்பட்டுத்தானே வரணும். ஆகவே 0 தர 0 0 சஹா 1 தர 4 4 4 ஆகவே ஏபி தாயம் என்ன வரும்? ஏபி தாயம் பெருக்கிக்கிறேன். இப்ப தாயம் என்ன வர 2 8 2 8 0 4 0 4 வேணுமெண்டா இதுல இது 2 வெளியே எடுத்து எழுதுவோம் மேலும்.
சரியா? ரெண்டை வெளியே எடுத்தேன்னு சொன்னால் இதுல இருந்து எடுத்தா 1, இதுல இருந்து எடுத்தா 4, இதுல இருந்து எடுத்தா 0, இதுல இருந்து எடுத்தா 2. சரியா? ரைட். அது வாடங்களுக்கு இந்த அளவோட விளையுங்க. நான் இப்ப சும்மா எடுத்து காட்டினேன். இதை பெருக்கினா இதுதான் வரும். சரியா? ரைட். இது முக்கியமான கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு இருக்குது. இதை கொஞ்சம் நான் பார்ப்போம். இதுலயும் பாருங்க, ஆர்சி பெருக்கம் என்ன? நிறைத்தர நிரல் பெருக்கம் 1 2 நிறை ஆர் சி வந்து கொலம் வந்து 1. இதுல வந்து ஒரு நிறை ஆர் 1 2 கொலம் 2 நிரல் 2 தர 1 1 தர 2. இத ஏ தர பி பெருக்கினா என்ன விட தாயம் கொண்டு வரணும்னு சொன்னீங்கன்னா இதுல 1 ஈக்கிறதும் இதுல 2 ஈக்கிறதையும் சேர்த்து 2 தர 2 தாயம் கொண்டு வரணும். அப்படி வாரான்னு சொல்லி நான் பார்ப்போம். சரியா? ரைட். நான் இதையும் ரோக்களா பிரிக்கிறேன். இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு அடுத்த வந்து நிரல கொலமா பிரிக்கிறேன். 2 கொலம். ஆகவே 2 ரோவும் 2 கொலவும் இதுவும் அப்படியே தான் இருக்குது. பெருக்கணும். இதுல -1 ஒரு கொலம், 2 ஒரு கொலம் நிரல். இது வந்து நிறை வந்து ரோஸ் வந்து மறை 2 ஒரு ரோ, 2 சொல்லி ஒரு ரோ. இப்ப வந்து பெருக்கி எடுத்தா மறை 2 தர 2, மறை 2 தர மறை 1, 1 தர மறை தர மறை நேர் 2 தர 1 2. ஆகவே 2 2. சரியா? மறை 2ஆல 2 பெருக்கினா மறை 4, 2ஆல மறை 1 பெருக்கினால் மறை 2, 2ஆல 2 பெருக்கினா 4. ஆகவே ஏபி தாயம் எனக்கு எழுதலும் பாருங்க. 2 மறை 4 மறை 2 4 சொல்லி 2 ரோவும் 2 கொலமும் 2 நிறையும் 2 நிரலும் உடைய நான் சொன்ன மாதிரி இதுலையுமே பெருக்க முடிய தாயம் வந்து வருது. எவ்வளவு இலவா வந்து தாயப்பெருக்கல் செய்யலாம். ஆனா நிறைய மாணவர்கள் பிழை கடினம் என்று செல்ற ஒரு பகுதிதான் இந்த தாயப்பெருக்கல். இப்படி செஞ்சேன்னு சொன்னா அவளுக்கு நோமலா வந்து செய்யலாம். சரியா? இதை நேரடியா செய்யறதுக்கு மேலும் ஆனால் நிறைய பேரு அதை பிழைக்கிறாங்கன்னதாலதான் இந்த மாதிரி அவளுக்கு சொல்லித்தந்தேன். ரைட். இன்னும் ஒரு செஷன்ல சந்திக்கும் வரை விடைபெறும் நான். மொமெண்டோ ஷாட்.